அவர் வர சொன்ன இடத்துக்கெல்லாம் நாங்க போனோம் மாமா. ஆனா அவர் அங்க எங்கேயுமே இல்ல. ஆளவுரா சாமி அத்தாடி நல்ல வேலை மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு என்னங்க யாராவது சிக்க மாட்டாங்களே. அப்ப வேணும்னே உங்களை அலைய விட்டுருக்காரு. ஆமா, அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது. என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம கோர்ட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வாங்குவாங்க? ஜப்தி பண்ண தான் பாப்பாங்க. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அப்பா வீடு கையை விட்டு போயிருமா? சார் அப்பா இந்த வீட்டை விட்டு நம்ம போகணுமா? தெரியாது விளையாட்டுத்தனமா இருந்திருக்கு. வாங்க சமுதாய கூடம் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். வாயா இது இன்னொருத்தன் கைக்கு போயிரும்ல. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேற்று தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. வேடிக்கை பார்க்கணும்ல. நான் செத்தே போயிடலப்பா. போட மாட்டேங்கிறான். நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய் அம்மா, இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்மளே நம்ம வீட்டை வித்துட்டு நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் பேசாம தான் இரண்டா. நீ பண்ண வேலையால தான் வீடு ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வந்திருக்கு. நீ இது வைக்கிறதுல இருக்கு. என்னடா வெடி வெடிச்சிட்டு இருக்க? இவன் தான் வச்சது. நான் காப்பாத்தலாம். வீட்டை சேவ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கவே மாட்டீங்களா மனோஜ்? வேற வழியே இல்லாதனால தான் இதை சொல்றேன். அப்படி கிரிவலம் போயிருக்கியே, இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? நீ இப்படி பேராசப்பட்டு கடன் மேல கடன் வாங்காம இருந்தேன்னா நிலமா வந்திருக்குமாடா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. இப்ப அவனை திட்டி என்ன ஆக போகுது? வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். என்ன